அண்ணே சாப்பாடு. சூர்யா 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 டேய் கட்ட ஊத்துறோம். சூர்யா 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 டேய் சூர்யா சூர்யா பாரு நீ பேசாம இரு, நான் அவனை கொன்னுடுவேன். நீ சாப்பிடணும்ல சாப்பிடணும்ல சாப்பிடு சாப்பிடு. வேண்டாம் வேண்டாமா? எனக்கு வேண்டாம். சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். இல்ல நான் சாப்பிட மாட்டேன். குமார் போடா அவனை போட்டு மிதி மிதி மிதிடா. கொல்ல அவனை. வேணாம். ஏய் ஏய் இந்தா சாப்பிடு. பாத்தியா அவனை பாரு. வேணாம். அவரை அடிக்காதீங்க. நான் சாப்பிடுறேன். அப்ப சாப்பிடு 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 சாப்பிடு. அவர் ஒண்ணும் பண்ணுறீங்க. அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. டேய் நிறுத்துடா. சரி சூர்யா சூர்யா காயத்ரி சாப்பிடு. காயத்ரி நான் சாப்பிடுறேன். குமார் நீ பண்றது ரொம்ப தப்புடா. காயத்ரி சூர்யா காயத்ரி சாப்பிடு. நான் சாப்பிடுறேன். என்ன அப்படி டார்ச்சர் பண்ற? காயத்ரி நான் அடிக்கலையே. அடிக்கலண்ணே. குமார் ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சாப்பிடு. ஏம்மா ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? அந்த சுப்பு இப்படித்தான் பேசுவான்னு உனக்கு தெரியாது? அவ சொல்றத ஏன் பெருசா எடுத்துக்கிற? அப்படி இல்ல பாட்டி. இன்னைக்கு சுப்பு பேசிட்டு போனது இந்த உலகம் என்ன பார்த்து இனிமே எப்படி எல்லாம் பேச போகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு குத்தம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா. வார்த்தை எப்படி வந்து விழுது பாத்தீங்களா? அவ கிடக்குற விடுமா. என்னால அப்படி விட முடியாது பாட்டி. நானும் அந்த கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டேன். சுரேஷ கட்டி வைங்கன்னு நானா கேட்டேன். அவர் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா நீங்களும் அவரோட அம்மாவும் தானே ஸ்டெப் எடுத்தீங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நான் வேண்டாம் தானே பாட்டி சொன்னேன். இப்ப பாருங்க, அவர் சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாய் கூசாம பேசுறா. எனக்கு எதுக்கு பாட்டி இப்படி ஒரு கெட்ட பேரு? நான் என்ன பாவம் பண்ண? என்னைக்கு நான் விஜய வேண்டான்னு முடிவு பண்ணினோம் அன்னையில இருந்து நான் என் ஒருத்தைய மட்டும் தானே நம்பினேன். புருஷன் ஒருத்த இல்லைன்னாலும் ஒரு பொண்ணால வாழ்ந்து காட்ட முடியும்னு நிரூபிச்சிட்டு இருந்த. வம்படியே எனக்கு ஒரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி இப்படி வாழ்க்கை ஃபுல்லா என்ன கஷ்டப்பட வச்சிட்டீங்களே பாட்டி. இந்த மாதிரி பேசாத ரேணுகா. இந்த உலகத்துல அடுத்தவங்களை குறை சொல்லியே உயிர் வாழ்றதுக்குன்னு சில ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த சுப்புவோட வாழ்க்கை ஏன் நிம்மதியா இல்லேன்னு யோசனை பண்ணி பாரு. இதுதான் காரணம். இந்த மனசுதான் காரணம். சுத்தமான மனசுல எப்பவுமே வக்கரமான எண்ணங்கள் வரவே வராது. சுப்புவுக்கு மனசு சரியில்லைம்மா. உள்ளுக்குள்ள புழுங்கி புழுங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா. யாருக்கு என்ன கெடுதல் பண்ணலான்னு அவளால யோசிக்க முடியும். அந்த நினைப்பு தான் அவளுக்கே கெடுதலா திரும்பி வந்து நிக்குது. வேண்டாம் பாட்டி, அவ நல்லா இருக்கட்டும். அவ கஷ்டப்படணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். ஆனா அவளால அநியாயமா காயத்ரி வாழ்க்கை நாசமாகுதேங்கிற கோபம் தான் எனக்கு. நாங்க 3 பேரும் ஒரு காலத்துல எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். எல்லாம் கனவா போயிடுச்சு. இன்னைக்கு சுப்பு எப்படி எல்லாம் பேசிட்டு போனான்னு பாத்தீங்கல்ல?
என் மனசு ஊனுன்னு சொல்லிட்டு போயிட்டா. சுரேஷ் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு காலு ஊனுங்கிறத பத்தி அவரு ஒரு செகண்ட் கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. அப்படி நினைக்கிறவரா இருந்தா அவரோட தொழில்ல அவரால இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. தெரியுதுல்ல, வம்புக்காக சொல்றதையெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்ல, பலனும் இல்ல. தொடச்சு போட்டுட்டே போய்கிட்டே இருக்கணும். நீ அப்செட் ஆகி உள்ள ஒண்ணு போ. மாப்பிள்ளை முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி சகஜமா 2 வார்த்தை பேசுமா. அப்பதான் அவருக்கும் திருப்தி, எனக்கும் திருப்தி. சீக்கிரமா பேசுமா.
யாருமா நீ? எங்க போற? கேக்குறான்ல, யாருமா நீ? ஐயா, என் பேரு கௌரி. என் புருஷனை தேடி போயிட்டு இருக்கேன்யா. புருஷனா? இந்நேரத்துக்கு உன் புருஷன் எங்கம்மா போனா? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. என் புருஷன் இந்த ஊர்ல இல்ல, அவர் ஏற்காட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்ப நாங்க கிளம்பி போலன்னா நாளைக்கு அவருக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியலங்க. அவரால பல பேருக்கு பல பிரச்சனை, அவருக்கும் பலரால ஏகப்பட்ட பிரச்சனை. என்னோட புருஷன் நல்லவர் இல்லைங்க, ஆனா என்னை தொட்டு தாலி கட்டினவரு. அவருக்கு ஒரு ஆபத்து வரப்போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலையா? நான் எதையும் மறைக்கலங்க. நான் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் சத்தியம். என் அப்பா வீட்டுல நிம்மதியா நான் பாட்டுக்கு 3 வேளை சோறு தின்னுகிட்டு அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்துடலாம். ஆனா அதுக்கு மனசு வர மாட்டேங்குதே. தப்பான மனுஷனாவே இருந்தாலும் எப்படியாவது அவர் உசுரை காப்பாத்தி அவரை திருத்தி சரி பண்ணி அவரோட வாழ மாட்டோமான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நீ இப்படி சென்டிமெண்டா பேசி லாக் பண்ணிட்டியே? இப்படி ராத்திரி வேலை ரோட்ல தனியா போனா ஏகப்பட்ட பிரச்சனை வருமா? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுங்க. எதுக்கு மேல என்ன புதுசா வர்றதுக்கு இருக்கு? நிறைய இருக்குமா. சொன்னா உன் மனசு ரொம்ப சங்கடப்படும். சரி, அதெல்லாம் விடு. நீ இப்ப ஏற்காடு தானே போனோம்? ஒரு நிமிஷம் இரு. ஆட்டோ நிறுத்து, வாங்க. வணக்கம் சார். உன் பேர் என்ன? சுரேஷ் சார். சரி, இந்த பொண்ண கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கூட்டு போய் சேலம் பஸ்ல ஏத்தி விடுற. சரிங்க சார். புரியுதா? சரிங்க சார். உன் வண்டி நம்பர் என்ன? இதான் சார். இதான் உன் நம்பரா? ஆமா சார். இதோ பாருமா, சேலம் பஸ்ல ஏறி நேரா போய் சேலத்துல இறங்கிடுற. அங்க இருந்து ஏற்காடுக்கு அடிக்கடி பஸ் இருக்கு. சரிங்க. நேரா ஏற்காடு போயிடு. பத்திரம், சரியா? போமா. இதோ பாரியா, இந்த பொண்ணை இறக்கி விட்டு ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்ற. சரிங்க சார். நம்பர் தெரியும்ல? சரிங்க சார். பாத்து உஷார். ஓகே போய் சார். ஏறுமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டும்மா. யோ, அவசியம் போன் பண்ணணும். சரிங்க சார். லட்சுமி, லட்சுமி, என்னங்க கௌரி, போய் பால் பாக்கெட் எடுத்துட்டு வாமா. லட்சுமி, அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு கௌரி எழுதுவது, நான் என் புருஷனை தேடி செல்கிறேனோ அல்லது என் விதியை தேடி செல்கிறேனோ எனக்கு தெரியாது. ஆனால் சூர்யாவால் மாமாவின் உயிருக்கு ஆபத்து என்று என் உள்மனம் சொல்கிறது. என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியவில்லை. நான் போகிறேன். ஐயோ, என்னங்க? என்னை யாரும் தேட வேண்டாம். ஒருவேளை நான் திரும்பி வந்தால் குமார் மாமாவோடு தான் திரும்பி வருவேன். இல்லை என்றால் இருவருமே இல்லை என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்படிக்கு கௌரி. ஐயோ கௌரி, என்ன காரியம் பண்ணிட்ட நீ? வா 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 வா, தேடலாம் வா.
உட்காந்து அழுதுட்டு இருக்கியோ தெரியல. இப்படி உட்காந்து அழறதுனால என்ன நடந்துரும் நீ நினைக்கிற? தெரியல அத்தை. என்னமோ அழனும் போல இருக்கு. எப்படியாவது எனக்கு சூர்யா கிடைக்கணும்னு எத்தனையோ விதமா நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா நாம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தப்பா தானே போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம தப்பானவங்களா அத்தை? இல்லம்மா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒரு வடிவம் இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. பசிச்சா கொண்டு திங்கணும்னு சிங்கமும் புலியும் நினைக்கும். பயிரிட்டு சாப்பிடணும்னு விவசாயி நினைப்பான். யாராவது தட்டுல 2 பிடி போட மாட்டாங்களான்னு பிச்சைக்காரன் நினைப்பான். பசி ஒண்ணுதான், அதே மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிற எண்ணமும் ஒண்ணுதான். ஆனா அதை அடையணும்னு நினைக்கிற விதம் எப்படி வேற வேற மாதிரி இருக்குன்னு பாத்தியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் இந்த வீட்டுக்கு மருமகங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த காயத்ரி கடவுளோட அம்சமாவே இருந்தாலும் சரி, உனக்கு அப்புறம் தான் அவ. ஏன் புள்ள புத்தி கெட்டு போய் அவ பின்னாடி திரியறான்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வழியில நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம். இது தப்புன்னு நீ எப்படிமா சொல்ல முடியும்? அட தப்பாவே இருந்துட்டு போட்டுமே. எல்லாத்தையும் சரியா பண்றதுக்கு நாம என்ன மகாத்மாவா? சராசரி மனுஷங்க தானே. கரெக்ட்டுமா. இதே காரணத்துக்காக தான் உங்க அண்ணனும் கூலிப்படைய அனுப்பிச்சு அந்த காயத்ரியை கொல்லணும்னு நினைச்சாரு. அவர் ஆம்பளை, அவரால முடிஞ்சதை ஏதோ செஞ்சாரு. நாங்களும் எங்க பங்குக்கு அந்த குமார தூண்டி விட்டு எப்படியாவது காயத்ரி இந்த வீட்ல இருந்து துரத்திடணும்னு பார்த்தோம். ஆனா எதுவுமே நடக்கல. இதுக்கப்புறமும் பண்றது எல்லாமே தப்பாதான் போகும்னா ஆட்டத்தை கலைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து பிளான் பண்ண வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. எத்தனை நாளைக்கு அண்ணி, எனக்கு நம்பிக்கையே போயிடும் போல இருக்கு. சூர்யா இங்க இருந்து கிளம்பி போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணவே இல்ல. நாமெல்லாம் இருக்கோமா செத்தோமான்னு கூட அவருக்கு முக்கியம் இல்லாம போயிடுச்சு. முதல்ல அவன் பத்திரமா இருக்கானான்னு பாக்கணும். நீ அவனுக்கு போன் பண்ணு. பண்ணித்தா, போன கொடு. இந்தா இந்தா பண்ணுன்னு சொல்றேன்ல, பண்ணு. The subscriber cannot be reached at the moment. The subscriber cannot be reached at the moment. என்ன லைன் கிடைக்கவே இல்ல. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு மட்டும் ஏதாவது தப்பா ஒண்ணு நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடையே பார்க்க முடியாது. பைத்தியமாடி நீ? ஏன் இப்படி அழற? முதல்ல அழறத நிறுத்து. கண்ணை தொடச்சிட்டு கிளம்பு. எங்க அத்தை? நாம இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். அவன் போலீஸ்க்கு தெரிஞ்சதானே அவளை தேடி போயிருக்கான். அப்ப அவன் எங்க இருக்கான்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க ஸ்டெப் எடுக்கட்டும், அவனை பேச வைக்கட்டும். நீ என்ன சொல்ற? நல்ல ஐடியா அத்தை. வாங்க உடனே போலாம். இந்தாங்க அண்ணி, கிளம்பு. போயிட்டு வரேன். நீ வீட்டை பாத்துக்கோ. வா.